நாம் கோவிலுக்கு போகும்போது பார்த்துருப்போம், இந்த சிற்பங்கள் தூண்களில் மிகப்பெரிய அளவில் யாழி வரைஞ்சிருப்பாங்க. சிம்ம யாழி அப்படின்னா ஒரு யானையை சிங்கம் அழிப்பது போல, தாக்குவது போல, துன்புறுத்துவது போல இருக்குது அப்படின்னா அதனுடைய மறு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவில் என்பது சாக்கதம் என்று சொல்லக்கூடிய அம்மன் வழிபாடு செய்யக்கூடியவர்களால், சக்தி வழிபாடு செய்யக்கூடியவர்களால் ஆசிவக பாட பள்ளிகளாக இருந்த இந்த இடத்தை, குருகுல கல்வி நடைபெற்ற இடத்தை அவர்களை அழித்து இந்த கோவில் உருவாக்கப்பட்டது அப்படின்றது அதோட மறைமுக பொருள். யா என்றால் யானை, லீ என்றால் அழிதல், தாழ்தல் என்று பொருள். யானை தான் ஆசிவகத்தினுடைய சின்னம். இது ஒரு சூட்சுமம். அப்போ சிம்மயாளி அப்படின்னா சிங்கத்தை வாகனமாக கொண்ட சக்தி வழிபடக்கூடியவர்கள் இந்த இடத்தை கைப்பற்றி கோவிலாக மாற்றினார்கள் என்பது இதனுடைய பொருள். கோவிலில் தூண்கள் வரையப்பட்ட சிற்பங்களில் ஒரு யானையை மனிதன் வேல் போன்ற அமைப்பில் துன்புறுத்துவது அல்லது ஒரு சேவல் துன்புறுத்துவது போல, கொத்தி விரட்டுவது போல அமைப்புடைய சிலைகள் அமைக்கப்பட்டிருந்தால் அந்த இடம் ஆசிவகர்களுடைய பள்ளிகளாக இருந்து, குருகுல பள்ளிகளாக இருந்ததை கௌமாரம் என்று சொல்லக்கூடிய முருக வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இந்த ஆசிவக பள்ளியை கோவிலாக மாற்றினார்கள் என்பது அதனுடைய அர்த்தம். யா என்றால் யானை, லீ என்றால் அழிதல், தாழ்தல், மறைந்து போவதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ யானை இங்கேருந்து மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா யானை தான் ஆசிவகத்தினுடைய சின்னம். ஆசிவகம் என்பது தமிழர்களுடைய அறிவியல் மதம். இன்றைக்கு இருக்கக்கூடிய மதங்கள்லாம் உருவாவதற்கு முன்னதாகவே அது நம்முடைய சித்தர்களால் உருவாக்கப்பட்டது. அப்ப யாழி என்றால் ஒரு மிருகம் வாழ்ந்ததாக அர்த்தம் இல்லை. இங்கு இருக்கும் ஆசிவக கல்வி பாடப்பள்ளிகள் கோவிலாக மருவியுள்ளது என்பது அதனுடைய பொருள். யூடியூப்ல வீடியோ பார்த்தேன். பிரவீன் குமார் அப்படின்னு ஒருத்தர், அவரோட வீடியோவில் ஒரு மிகப்பெரிய பருந்து ஒரு யானையை கோவிலிருந்து தூக்கிட்டு போய் மலை மேலே இருக்கக்கூடிய தன்னுடைய குஞ்சுகளுக்கு இரையாக கொடுத்ததாக சொல்லியிருப்பார். அப்போ அவ்வளோ பெரிய பருந்து இருந்தது ஒரு காலத்தில் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ போட்டிருப்பாரு. கிராஃபிக்ஸ் தான், ஏஐயில் உருவாக்கப்பட்ட அந்த வீடியோ. அது என்ன அர்த்தம்னா, இந்த ஆசிவகர்கள் சைவர்களால் துன்புறுத்தப்பட்டு சைவத்திற்கு மாறுவதற்காக, சிவனியத்தை வணங்குவதற்காக சைவர்களால் துன்புறுத்தப்படும் பொழுது ஆதரவு கரம் நீட்டி தங்களுடைய பக்கம் ஈர்த்து கொண்டார்கள். அதாவது ஆசிவக துறவிகளையும் அதை பின்பற்றுபவர்களையும் வைணவர்களாக மாற்றினார்கள் என்பது அதனுடைய பொருள். பெருமாளுடைய, அதாவது விஷ்ணு என்று சொல்லக்கூடிய பெருமாளுடைய வாகனமாக பருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பருந்து ஏன் கொடுக்கப்பட்டது அப்படின்றத இந்த வாளறிவன் ஜோதிட கலைஞர் யூடியூப் சேனல்லையே அதுக்கான வீடியோ போட்டிருக்கா, பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அப்போ அவ்வளோ பெரிய பருந்தெல்லாம் கிடையாது. ஒரு யானையை தூக்கிட்டு போகிற அளவுக்கு ஆசிவகம் வைணவமாக மாற்றப்பட்டது. அதுதான் அதனுடைய பொருள். கோவில் தூண்களில் மகர யாழின்னு ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம். யானையினுடைய காலையோ அல்லது துதிக்கையோ பிடித்து துன்புறுத்துவது போல இருக்கும். யானை மிரண்டு ஓடுவதாக சித்தரிக்கப்பட்டு சிலை வடிக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஆசிவக பள்ளிகளை, அதை நடத்தின சித்தர்களை சைவர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காக ஆதரவு கரம் நீட்டி ஆபத் பாண்டவனாக வந்து காக்கும் கடவுளாக நின்று வைணவர்களாக மாற்றியது. பெருமாளை கும்பிடக்கூடிய
நாமம் தரிக்கக்கூடியவர்களாக மாற்றியது என்று பொருள். யா என்றால் யானை, லீ என்றால் அழிதல், தாழ்தல், மறைந்து போகுதல், உருமாறுதல் போன்ற பொருள்கள் உள்ளது. அப்படியானால் ஆசிவக சித்தர்களுடைய குருகுல கல்வி நடந்த இடத்தை கோவிலாக மாற்றியது என்பதே அதனுடைய பொருள்.